அதே போல் இந்த ஃப்ளைட்டில் போய் இருந்தவங்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஸோ எனிவே எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம எல்லோரும் 10 நிமிஷம் அவங்களுக்கோசம் ஒரு கண்ணை மூடி ஒரு இறுதி அஞ்சலி கொடுப்போன்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். அந்த அந்த ஆத்மாக்கள், புனித ஆத்மாக்கள் நல்ல முறையாக அதுங்க நல்ல முறையாக ஆசை கனவுகளோட அந்த ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. நம்ம இந்த நாட்டுக்கு போகிறோம், நம்ம இந்த நாட்டுக்கு வரப்போகிறோம், நம்ம சாதிக்க போகிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி மாறப்போகுது, ஸோ நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோடையும் ரொம்ப நினைவோடையும் அந்த ஃப்ளைட்டில் ஏறி வந்திருப்பாங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இப்போ நிறையா பேர் இப்படி ஆயிட்டாங்க. சில சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. அது கடவுள் தான் பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ எனிவே இந்த மேலே நம்பிக்கை வச்சவங்க இதை கண்டிப்பாக புரிஞ்சிருப்பாங்க, என்னை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு விபத்து, ஒரு தீ பிடிக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஊரில் தீ பிடிச்சிருந்துச்சு. அதை அந்த நாட்டில் இருந்தவங்களே சொல்லிட்டு போனாங்க. மக்கள் பார்த்தீங்க. இது 2வது விஷயம் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் இது யாருக்கும் இந்த தீவனை வரக்கூடாது. நம்ம மக்களாகப்பட்ட நம்மளுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். இந்த உயிர் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் ராஜா மாதிரி வரலாம். ஸோ இந்த உயிர் விலைமதிக்க முடியாத உயிர். இந்த உயிரை நம்ம தோத்துட்டோன்னா நம்ம எங்கே போனாலும் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் கடைக்கு போனேன், சாப்பிட்டேன், பசிக்குதுனால தானே சாப்பிட்றேன். அதே பசிக்காமல் ஒரு ஜனமாக இருந்தேன்னா நான் சாப்பிடுவேன்னா? அந்த மாதிரி உங்களுக்கு பசிக்குது, சில பேர் சாப்பிட்ருக்கீங்க, சில பேர் சாப்பிடாமல் இருக்கீங்க. ஏன்னா கடை தூரமாக இருக்குது. இதுக்கு முன்னே நாங்கள் அன்னதானம் போட்டிருந்தோம், இப்போ போடுறதில்ல. அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கோயிலில் வேலை இருக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எனிவே நம்ம அந்த செத்து போனவங்கன்னு சொல்லக்கூடாது. ஸோ தெய்வ பாதத்துக்கு போன அந்த ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு கண்ணீர் அஞ்சலியோ இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 நிமிஷம் மௌன நிலையில் இருந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். செத்து போனவங்க குடும்பம் ரொம்ப கனவில் இருந்திருப்பாங்க. பாவம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நிலைமையில் இருக்குது. எனவே எல்லாருமே எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அவங்களுக்கு ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணுவோம்.